முத்துராஜா நலமாக வாழ வேண்டும். எப்படி ஊழ கும்பிடு போடுறியா மத்தியா? மங்களம் உண்டாகட்டும். மங்களம் படுத்துருச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எந்த போது இருக்கிறேன்? மங்களத்தோடு வாழ்ந்திருப்பாய். புருஷன் நிலைக்கு வருதுங்க. மங்களம் உண்டாயி ஆம்பளம் நண்பா முத்துராஜா, உன்னை எதற்காக பரவழைத்தேன் தெரியுமா? என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு இன்றோடு வயது 5 வயது முடிவடைந்து 6வது வயதில் தூங்குகிறது. முடிஞ்சா பிரிய பிறந்த நாள் கொண்டாடுறமா இல்லையா? நம்ம கையில காசு வேணுமா இல்லையா? எங்க போய் தூங்க போறேன் சொல்லு. எங்க போய் அதான் செய்ய போறேன் அப்ப சொல்றேன். உன் மகனுக்கு எத்தனை பிறந்த நாள் விழா? எத்தனை நாள் பிறந்த நாள் விழா? 5 முடிஞ்சு 6வது வயது தூங்கு. அது சோசியம் பாப்பா உட்காந்து பாத்துட்டியா? இங்க வாங்க. பிறந்தவனே ஆமா, வருஷம் பிறந்த நாளுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க சோசியம். உன் மகனுக்கு மகனா பிறந்த உடனே சோசியம் பார்ப்பாங்களா? ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவுக்கும் சோசியம் பார்ப்பாங்க. பிறந்தவனே பார்த்துருக்கேன். போச்சு 2 லூசு ஒண்ணு சேர்ந்துருச்சு. இல்லடா பிறந்தவனே பார்த்தா இந்த கிளியில் போய் பார்த்துருக்கிறேன். அதனால உறங்காமடி ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறதா? மாட்டு கொம்புல 1000 பொற்காசு கட்டி ஆட்டமடத்தோட ஒரு ஜல்லிக்கட்டு காலம் வந்துகிட்டு இருக்குது. சரி, இன்னைக்கு போய் அந்த மாட்டை அடக்க போறோம். முன்னாடி நீ போ, உனக்கு பின்னாடி நான் வர்றேன். மாட்டை அடக்குற, 1000 பொற்காசு எடுக்கிற, இந்தடா சேதுபதி என் கையில கொடுக்குற, அதை அப்படியே அணுகாம குடுக்காம கொண்டு போய் என் மகன்கிட்ட இந்தடா வெள்ளச்சாமி கொடுக்க போறேன். நான் முன்னாடி போய் பின்னாடி வா. அதுக்கு பின்னாடி லோனுக்காரன் வரட்டும். லோனுக்காரன் வரட்டுமா? அவன் தண்டை கடை வாங்கியிருக்கான். சரிம்மா, அது போகத்துக்கு மிச்சம் மீதியை கொடுப்போம். சரி, வீட்டை விட்டு போறப்போ சரி உங்க வீட்டுல இருந்து அரிசி கொண்டு வா, 1 படி அரிசி. சரி, எங்க வீட்டுல இருந்து 1 படி உம்மி கொண்டு வர்றேன். ரெண்டையும் ஒண்ணா கலந்து ஊதி ஊதி தின்னுகிட்டே போவோம். உறங்காப்பட்டி நீ கொண்டு வந்து நீ ஊதிட்டு இருக்க, நான் கொண்டு நான் ஊதிக்கிறேன். எப்பா டலே தூக்கி இருக்கிற மேடை ஏற்றி விட்டேன். அவன் தூக்கி என்ன சொல்லிட்டு போறேன், போன லூசு முட்டேங்கிறேன். இன்னைக்கு மாட்டை பிடிக்கிறேன். 1000 அவனை தூக்கு, ஒரு மீச வந்து தூக்குடா. ஆத்தா எல்லா முகரைய பாருங்க. ஆத்தா என்ன கோலம் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா பாரு ஆத்தா முகரைய. முகரைய பாருங்களே ஆத்தா, நல்லா பாருங்க ஆத்தா. ஏதோ கருப்புசாமி வேஷம் போட்டு பழகிருப்பாங்க. அவன் முகரை 2 ஒரே மாதிரி இருக்க. இந்த வேலை பார்த்தாலே அட உலகா பட்டி எனக்கு ஜல்லி கட்டா. வளர்க்கிற மாடு மாறல முட்டு பாக்கிய, இந்த மாடு கவட்டில முட்டுதுடா. நம்மளால பாட்டை பிடிக்க முடியாது. ஆமா, அண்ணன் சேதுபதி வரட்டும். வா சேதண்ணே. டேய், மாடு குத்துனதுல எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. இங்க பாரு, மாடு எங்க குத்திருக்கு. இங்க தள்ளி போடுவாங்க நினைச்சு ஓட்டு. ஏப்பா ஐயா ஐயா போனா உன் மண்டைய வாரு. உன் மண்டை ஆப்பால் ஊத்தா கிலோ வந்து இருக்கு. போலீஸ் எல்லாம் மறிக்கவே மாட்டாரு. நீ எல்லாம் வண்டியில போய் வச்சுக்க, எந்த அதிகாரியும் மறிக்க மாட்டாங்க. ஏன் என்ன காரணம்? அவர் மண்டை ஹெல்மெட் மாதிரி தான் இருக்குது. நண்பா, மாட்டை அடக்குறியா? 1000 பொற்காசு எடுத்தியா? இங்க காசு 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 காசு. காலில் பிச்சை எடுப்போம். இன்னைக்கு மாட்டை பிடிக்கிறேன். யானே கேட்கிறேன், மாடு பிடிக்காம போனே. மாடு முட்டி எத்தனை ஓட்ட பாரு. அது மாடு முட்டி ஓட்டையா? கிழிஞ்ச ஓச்சியா? அது மாடு முட்டி ஓட்ட இல்லையா? மாடு முட்டி ஓட்ட இல்லையா?
அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? என்ன சொன்னீங்க? இதை முடிக்கிச்சா? சரி, ஒரே ஆளை பிடிக்க முடியல. எதுக்கு பின்னாடியே வா. மாடுமூடி வீரனடா மயிலக்கால சூரனடா, மாடுமூடி வீரனடா